இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 4:27. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். ஏன் இங்கே சமாரியா பெண்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிறத பார்த்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க? எல்லாருக்கிட்டையும் தானே அவர் பேசுகிறாரு. குறிப்பாக ஏன் இந்த பெண்கிட்ட பேசும்போது ஆச்சரியப்படணும்? ஏன்னா சமாரியா நாட்டு மக்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. யூதர்கள் வந்து சமாரியா நாட்டோட வந்து பேசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அவள் நல்லவளே இல்லை இந்த உலகத்தோட பார்வைக்கு. ஆனாலும் எத்தனையோ பேர் சமாரியாவில் இருக்கும்போது ஏன் அந்த பெண்ணை கடவுள் தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா கடவுள் பாவிகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ரசிக்க தான் அவர் உலகத்துக்கு வந்தார். அந்த ஊரில் அந்த பெண் பார்த்தோம்னா யாருமே தண்ணி எடுக்க வராத நேரத்தில் தான் கிணத்துல தண்ணி இறைக்க வந்தா. ஏன்னா அவளை வந்து எல்லாருமே வந்து தப்பானவளாக தான் பார்க்குறாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து யாருமே இல்லாத நேரத்தில் தண்ணி இறைக்க வர்றா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்பட்டு அவளை ஒதுக்கி வச்ச அந்த ஜனங்களுக்கு அவள் மூலியமாக தான் எல்லாருக்குமே வந்து வெளிப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். அப்போது அந்த ஜனங்கள் அவளை பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு பேசியிருப்பாங்க. இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சவங்க தப்பானவன்னு சொன்னவங்க கடவுள் இவள்கிட்ட தான் வந்து பேசினாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உயர்வாக பேசியிருப்பாங்க. அவள் மேலே படிஞ்ச கரையை கடவுள் வெளிப்பட்டு அவளை சுத்தமாக்கிட்டார். நாமளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுருந்தோம்னா, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம்னாலுமே கடவுள் நமக்கு கண்டிப்பாக வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் போது நம்மளை ஒதுக்குனவங்க முன்னாடி நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு தெரிய பண்ணுவார். ஆமேன்.